பெருசாக கொண்டாடுற அளவுக்குலாம் இல்லை, பார்க்கலாம். காமெடிலாம் எப்படி ப்ரோ ஒர்க் ஆகிருக்குங்களா? தேட்டரில் உட்காந்து 30 பேருக்கு அது ஓகே ப்ரோ. ஈஸ்வரன் தான். காமெடின்றது இப்போ எதுவுமே கிடையாது. சும்மா ஏதோ சொல்லி வச்சுருக்கானுங்க. நம்ம ஏதோ டைம் பாஸ்க்கு வெயிலுக்கு உள்ளே வந்தது, எரிடி மாலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம். ஓகே பார்க்கலாம், அவ்வளோதான். ரொம்பலாம் நான் புகழ்ந்து பேசுகிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா போனோம், படம் பார்த்தோன்னே எழுந்து வெளியே வந்துட்டோம். மொக்கையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்தோம். இதுக்கு ரோமியோ தரமாக இருந்தது. அந்த படத்தை ஃப்ளாப் பண்ணிட்டானுங்க, இதை ஹைப் பண்ணி வச்சுருக்கானுங்க. இது வேஸ்ட் சொல்கிறதுக்கு இல்லை. சந்தானம் இன்னும் கூட ஒரு நல்ல ஒரு படம் கொடுக்கலாம். சந்தானத்துக்கு வந்து இந்த தில்லுக்கு துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படி தான் போனவர், வேறு வழி இல்லை. ஹீரோவாக சந்தானம் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் காமெடியான இருந்தால் மாசாக இருக்கும்னு தோணுதுன்னா, சந்தானத்தோட காமெடி வந்து இது யாருமே இது பண்ண முடியாது. யோகி பாபா இருக்கட்டும், சூர்யா இருக்கட்டும், நிறைய பேர் இருக்கானுங்க. அவங்ககிட்டயுமே இப்போ காமெடி கிடையாது. அந்த ஒரு படம் 2 படத்தில் அந்த காமெடி இருந்தது. இப்போ யாருக்குமே காமெடி இல்லை. ஆனால் சந்தானம் தான் அந்த இடத்த மாஸ் பண்ணியிருப்பாரோன்னு தோணுது. ஹீரோவும் நடிச்சிருக்கலாம் அண்ட் ஹீரோஸ் கூட காமெடியாக நடிச்சிருக்கலாம். ஆனால் ரெண்டுத்துக்குமே நம்ம சப்போர்ட் பண்ண பார்ப்போம். எனக்கு என்னமோ இந்த படம் நீங்கள் நான் தான் கிங்கு அப்படின்ற படம் டைட்டிலுக்கு ஏற்ற அளவுக்கு இல்லையோ அப்படின்னு தோணுது, அவ்வளோதான். நம்ம எப்படி விவேக் எப்படி பார்த்தோமோ, ஒரு கவுண்டமணி செந்தில் எப்படி பார்த்தோமோ, மறக்க முடியாத பேர், டாப்பான பேர்னா சந்தானம் பேரும் கூட. திடீர்னு அந்த மனுஷன் சடனாக வெளியே வந்துட்டார். ஓகே, அது காமெடியாக இருந்தால் ஒரு ஹீரோ ஆகணும்னு ட்ரை பண்ணார், ஃபைன், வந்துட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து காமெடி கொடுக்குறாரு, இருந்தாலும் அந்த காமெடியன் சந்தானத்தை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். இந்த படத்தில் விக்ரம் படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னாங்க கிளைமேக்ஸில். சும்மா நம்ம மனோபாலா சார் அதில் ஒரு சீன் மட்டும் தான் பண்ணியிருப்பாப்புல. ஓகே, ஆனால் ஒரு வாய்ஸ் இல்லை, டப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வாய்ஸ் இல்லை, டப்பிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 3 போர்ஷன் வந்தார், நல்லா இருந்தது. அந்த விக்ரம் சீன் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஓகே, பார்க்க நல்லா இருக்குது. மனுஷன் இல்லைனாலும் கொஞ்சம் மாசாக கொடுத்துருக்காங்களே அப்படின்னு ஒரு இது ஹைப் இருந்தது. சரி ப்ரோ, லாஸ்ட்டாக இது யாருக்கான படமா அமையும்? இது யாருக்கான படமும் அமையாது ப்ரோ. இது அமையாது. அவர் இதுக்கப்புறம் வேறு ஒரு படம் நல்ல படம் பண்ணார்னா அது கண்டிப்பாக அமையும். இந்த படம் வந்து அப்படி சொல்லக்கூடிய படம்லாம் இல்லை. வந்தேன், 2 ஹவர் ஏசியில் இருந்தேன், சில்லுன்னு இருந்தது, வெயிலுக்கு நிம்மதியாக ஜாலியாக வெளியே போகிறேன், அவ்வளோதான். கொடுத்த காசும் வேஸ்ட் இல்லை. படமும் வந்து அவுட் ஆஃப் 5 or 4 தான் ரேட்டிங் கொடுக்க முடியும். ரொம்பலாம் நம்ம பூம் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, சில் தான், வந்தால் ஓரளவுக்கு ஹாப்பியாக இருந்துட்டு போகலாம், அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மூவி தாராளமாக வந்து ஃபேமிலியோட வந்து மஸ்ட் ட்ரை தியேட்டரில் பார்க்கலாம். எல்லாரோட காமெடியுமே மூவியில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்தளவுக்கு மூவி நல்லா இருக்குது. எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பிடிச்சிருக்கு, அது பிடிச்சிருக்குன்னு சொல்லாத அளவுக்கு மூவி நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் லைட்டாக லேக் ஆகிற மாதிரி இருக்குது, மற்றபடி ஓகே தான். சந்தானம் காமெடி அங்கங்கே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் தென் எல்லார் காமெடியும் நல்லா இருந்தது. ஆமாம், அங்கங்கே விக்ரம் படத்தில் வர ரெஃபரன்ஸ் இருக்குது. அது காமெடியாக பண்ணணும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபேமிலியோட வந்து ஒன்ஸ் பார்க்கலாம். படம் வேறு லெவலில் வந்திருக்குங்க. பயங்கரமாக எங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனையும் தாண்டி இந்த படம் வந்து ஜெயிச்சு காட்டிடுச்சு. காமெடி நிறைய இருக்குது அப்படின்னாங்க. அதே காமெடி செகண்ட் ஹாஃப்லாம் இருக்குங்களா படம்? ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃபில் தான் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான காமெடி இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கூட அந்த ஒரு ட்விஸ்ட்டு, அந்த ஒரு ஃபேமிலி ஜானர் அப்படியே போய்டும். செகண்ட் ஹாஃபில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் உள்ள இன்க்ளூட் ஆவாங்க. வாட்ச்மேன் இன்க்ளூட் ஆவாங்க. அதே மாதிரி வந்து இன்னும் வார்ட்மேன் அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஈக்குவலான ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது படம். நிஜமான சீரியஸாக நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக ஃபன்னாக போச்சு. டைம் போனதே தெரியல. ரொம்ப ஃபன்னாக, அதே மாதிரி ஃபேமிலியாக வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. சந்தானம் சாரோட மூவினாலே நம்ம எல்லாருமே ரொம்ப ரிலாக்ஸாக வந்து பார்ப்போம், காமெடியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த மூவியும் இருக்குது. இன்னொரு டிஃப்ரெண்ட்டான கதையை வந்து காமெடி, ரொமான்ஸ், எமோஷன்ஸ், அதே மாதிரி ஃபைட் இதெல்லாமே கலந்து ரொம்ப நல்லா தந்திருக்காங்க. இல்லை, இந்த முந்தைய படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி நம்மள கிரிஞ்சா பண்ணி வச்சிருக்கான்ற ஒரு டாக் இருக்குது. இந்த படத்தில் எப்படி இருக்கு? அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. எனக்கு கிரிஞ்சாலாம் எதுவுமே தோணலை. நல்லா இருக்குது. டயலாக்ஸ்லேருந்து இமான் சாரோட மியூசிக்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம், ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப இயல்பாக இருந்தாங்க. அவங்களோட நடிப்பு ரொம்ப இயல்பாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. சந்தான படத்தில் வந்து தொடர்ந்து காமெடி இருக்கும். இந்த படத்தில் காமெடியை தவிர என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக அது நீங்கள் படத்தை தான் பார்க்கணும். எல்லாம் நான் சொல்ல முடியாது. இல்லை, இதுலேயும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரியை வந்து வழக்கமாக நமக்கு எப்படி காமெடியாக தர முடியுமோ அந்த அளவுக்கு தந்திருக்கிறாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, சின்ன சின்ன கேரக்டர்ஸும் ரொம்ப நல்லா பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ காமெடின்னு சொன்னோன்னா சில பேர் நம்ம முகத்துக்கு வந்து போவாங்க இல்லையா, ஞாபகத்துக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க படத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதனால எல்லாரையுமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. அதனால ஓவரால் ஃபுல் படமும் நம்ம சிரிச்சுட்டே ஜாலியாக பார்க்குற மாதிரி இருந்தது. படத்தில் வந்து லேக்காக இருக்கு, மாற்றிருக்கலாம் அப்படின்னா என்ன? அப்படி எனக்கு எதுவுமே தோணலைங்க. ஒரு சின்ன கதையை நமக்கு எப்படி காமெடியாக
சாட்டிஸாக உட்காந்து நம்ம அப்படியே சந்தோஷமாக பார்த்துட்டு போக முடியுமா, நம்மளை டென்ஷன் படுத்தாமல் ரிலாக்ஸ் ஆகணும் இல்லையா. ஸோ ஃபுல் என்டர்டைன்மெண்ட் படம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஒரு 2.5 மணி நேரம் வந்தால் எதுவும் போர் அடிக்காமல் பார்த்து. ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் டென்ஷனாக இருந்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு போங்க. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட்டில் வரைக்கும் எல்லாமே காமெடியாக இருந்தது. சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல மூவி இது. இந்த சம்மருக்கு குழந்தைங்களோட ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலாம். காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி சூப்பராக இருக்குது. அதுதான் மெயின். காமெடி ஃபர்ஸ்ட்டில் லாஸ்ட் வரைக்கும் எல்லா கேரக்டருமே நேச்சுரலாக ரொம்ப நல்லா இருக்கு.